வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 2 தலைப்பு கலித்தொகை பகுதி 5. கலித்தொகையினுடைய முதல் 4 பகுதிகளிலும் நாம் இந்த கலித்தொகை நூலினுடைய வரலாற்று தகவல்களையும் இந்த நூலினுடைய ஆசிரியர் பெருமக்களையும் ஒரு சில பாடலுடைய பொருள்களையும் கண்டிருந்தோம். அதனது தொடர்ச்சியாக மேலும் ஒரு சில இலக்கிய வரலாற்று தகவல்களை பின்வருமாறு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது, கலித்தொகையினுடைய அந்த உருவம், அந்த வடிவம் எவ்வாறு இருக்கிறது என்பது. அடுத்தது, கலித்தொகையினுடைய பகுப்பு முறை எவ்வாறு இருக்கிறது என்பது. பாடியவர் ஒருவரே எனக்கூடிய ஒரு கருத்தும் இந்த நூலுக்கு இடம்பெறுவதால் அதனை பற்றிய தகவலும் பார்க்க இருக்கிறோம். கலித்தொகையினுடைய உள்ளடக்கமாக ஒரு சில தகவல்கள், மேலும் மரபு குறிப்புகளாக ஒரு சில குறிப்புகளையும் நாம் இந்த வகுப்பிலே காண இருக்கிறோம். முதலாவது, கலித்தொகையின் உருவம். அகத்திணையாக இந்த நூல் இருக்கிறது. பாடல்கள் 149 கூட்டல் 1 கடவுள் வாழ்த்தை சேர்த்து. அடி எல்லையாக 11 அடி முதல் 80 அடி வரையிலான பாடல்களை கொண்டிருக்கிறது. தொகுப்பித்தவர் யார் என்பது தெரியவில்லை. பாவகை கலிப்பாவால் இயன்ற நூல். புலவோர் பெருமக்கள் மொத்தம் 5 பேர். தொகுத்தவர் நல்லந்தவனார் என்று சொல்வார்கள். கலித்தொகையினுடைய பகுப்பு முறை. பாலை திணை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ 35 பாடல்கள். குறிஞ்சி திணை பாடியவர் கபிலர் 29 பாடல்கள். மருது திணை மருதன் இளநாகனார் பாடியது 35 பாடல்கள். முல்லை திணை சோழன் நல்லுருத்திரன் பாடியது 17 பாடல்கள். நெய்தல் திணை நல்லந்தவனார் பாடியது 33 கூட்டல் 1 கடவுள் வாழ்த்தையும் இவர்தான் பாடியதாக சொல்லப்படுகிறது. அதனை சொல்லக்கூடிய ஒரு தனிப்பாடலும் இங்கு. பெருங்கடுங்கோன் பாலை, கபிலன் குறிஞ்சி, மருதன் இளநாகன் மருதம், அரும் சோழன் நல்லுருத்திரன் முல்லை, நல்லந்துவன் நெய்தல், கல்வி வளார் கண்டகளி. இந்த 5 பெருமக்களும் கல்வி வளார்களாக இருப்பதால் அவர்களால் பாடி தொகுக்கப்பட்ட நூலாக இந்த கலித்தொகை என்பது இருக்கிறது என்ற ஒரு வெண்பா ஒவ்வொரு திணையையும் பாடியவர்கள் யார் யார் என்பதை விளக்குவதாக இருக்கிறது. கலித்தொகை பாடியவர் ஒருவரே என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. சில ஏட்டுச்சுவடிகளில் மேற்கான் பாடல், அந்த பாடல் நாம் இப்பொழுது கண்ட அந்த பாடல் என்பது கிடைக்காததால் ஒரே புலவரால் தான் இந்த கலித்தொகை என்பது பாடப்பட்டிருக்க வேண்டும் என்று கே.என். சிவராச பிள்ளையும் எஸ். வையாபுரி பிள்ளையும் கருதுகிறார்கள். நச்சினார்க்கினியர் நெய்தல் களி 25 இந்த பாடலின் அதனுடைய உரையில் தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்தவனார் செய்யுள் செய்தார் என்று கூறுகிறார். இதன் மூலமாகவும் பாடலை ஒருவரே எழுதியிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிய வருகிறது. மேலும் சி.வை. தாமோதரம் பிள்ளை அவரும் தலைப்பிட்டு பதிப்பித்திருக்கிறார். தனது பதிப்பிலே நல்லந்தவனார் கலித்தொகை என்ற அந்த தலைப்பு இவருடைய கலித்தொகை பதிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த 3 குறிப்புகளின் அடிப்படையில் தனி ஒருவர் தான் இந்த நூலை பாடியிருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கிறது. கலித்தொகையினுடைய உள்ளடக்கம். இந்த கலித்தொகையின் பாடல்கள் பல ஓரங்க நாடகம் போன்ற அமைப்பினை கொண்டுள்ளது. ஒரே ஒரு அங்கத்தினை மட்டுமே வைத்து நடத்தப்படுகின்ற நாடகம் ஓரங்க நாடகம். அத்தகைய தன்மையில்தான் இப்பொழுது சுடர்தொடியி கேளாய் என்ற அந்த ஒரு பாடல், அந்த பாடலை நாம் பார்க்கும் பொழுது ஓரங்க நாடக பாங்கிலே தலைவி தோழியிடம் பேசும் முறையில் அமைந்திருக்கிறது. இது ஓரங்க நாடகத்தினுடைய அமைப்பு முறையை ஒத்ததாக இருக்கிறது. அந்த பாடலுடைய பொருள் இவ்வாறு தான் வருகிறது. நானும் அன்னையும் வீட்டில் இருந்தபோது தலைவன் வந்தான். இல்லத்தாரே உண்ணும் நீர் வேட்கை என்றான். தாயும் உண்ணும் நீர் ஊட்டி வா என்று என்னை அனுப்பினாள். நானும் தன்னை அறியாது சென்றேன். அவன் என் வளை முன்கை பற்றினான். அன்னாய் இவன் ஒருவன் செய்தது கான் என பயத்தில் கத்திவிட்டேன். இவை அத்தனையும் தலைவி சொல்லக்கூடிய அந்த கூற்றுகளாக இருக்கிறது. அன்னையும் அலறி என்னாயிற்றோ என்று அலறி ஓடி வந்து படர்ந்து வந்தாள். அவன் உண்ணும் நீர் விக்கினான் என்றேன் நான். தாயும் அவன் முதுகை நீவி கொடுத்தாள். கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் என்று இப்பகுதி கலித்தொகையில் வருகிறது. ஆக
அந்த கள்வன் மகன் என்று அந்த தலைவனை சொல்லும்போது, அந்த இடத்தில் தலைவிக்கும் அவன் மேல் ஒரு விருப்பம் உள்ளது. அந்த கள்வன் மகன் செய்யக்கூடிய அந்த செயலால் மகிழக்கூடியவளாக தலைவி இருக்கிறாள். போன்ற இந்த கருத்துக்களை நாம் இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஒரு சில கருத்து, பெண்கள் பிறந்த வீட்டுக்கு உரியவர் அல்லர் என்னும் சிந்தனையை கலித்தொகை கூறுகிறது. எந்த பாடலினுடைய பொருள் தெரியுமா? சந்தனம், முத்து, இசை இவை மூன்றும் மலை, கடல், யாழ் இந்த இடங்களில் பிறக்கின்றன. ஆயினும் தாம் பிறந்த இடத்திற்கு பயன்படுவதில்லை. அவற்றை பயன்படுத்துவோருக்கே அவை உரியன. நம் மகளும் நமக்கு அத்தகையோளே என்று வரும் பகுதி இந்த கலித்தொகையினுடைய சிறப்பினை மேலும் மிகுவிப்பதாக இருக்கிறது. மரபு குறிப்பாக ஒரு சில தகவல்கள். திணைக்கு ஒரு புலவர் வீதம் பாடும் செய்யுள் அமைப்பு முறை இந்த நூலிலே இருக்கிறது. ஓரங்க நாடகத்தினுடைய அமைப்பு முறையை நாம் இந்த நூலிலே காணலாம். கலிப்பா வகையால் இயற்றப்பட்ட ஒரே 8 தொகை நூல்தான். பரிபாடல் அது தனிப்பாடல். அடுத்தது கலித்தொகை, இது கலிப்பாவால் என்றது. மற்றவையெல்லாம் ஆசிரியப்பாவினுடைய ஆதிக்கம் என்பது இருக்கும். இலக்கியம் கலித்தொகை பாடல்கள் தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம் என்னும் உறுப்புகளை கொண்டுள்ளன. இந்த கலித்தொகை பாடல்கள் இந்த 4 உறுப்புகளை கொண்டவையாக இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நூலுக்கு நச்சினார்க்கினியர் ஒரு உரையினை எழுதியிருக்கிறார். பிற தொகை நூல்கள் அன்பின் ஐந்திணைகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவை பற்றியே எழுந்துள்ளன. ஆனால் கலித்தொகை மட்டும் கைக்கிளை மற்றும் பெருந்திணையையும் எடுத்து எம்புகிறது. ஆக கூடுதலாக அன்பின் எழுதினையும் சொல்வதாக இந்த கலித்தொகை என்பது அமைந்திருக்கிறது. பெண் என்பவள் பருவம் அடைந்த பின் இன்னொருவருக்கு சொந்தமானவள் என்பதை பாலைக்கலியினுடைய பாடல் ஒன்று நமக்கு எடுத்துக்காட்டுகளை கூறி உணர வைக்கிறது. தலைவனுடன் சென்றுவிட்ட தலைவியை தேடி அலையும் செவிலித்தாய் வழியில் கண்டோரை வினவ அவர்கள் கூறும் பதிலாக அது அமைகிறது. வழியிலே தலைவனை, தலைவியை நீங்கள் கண்டதுன்றா என்று செவிலித்தாய் வரக்கூடியவர்களை, கண்டவர்களை பார்த்து கேட்கக்கூடிய தன்மையில், அந்த நபர்கள் சொல்லக்கூடிய தன்மையில் இந்த பாடல் என்பது ஒரு பதிலாக அமைகிறது. அந்த பாடலுடைய தொடர்ச்சியாக இவைதான். சந்தனம் மலையில் பிறந்தாலும் அது மலைக்கு பயன்படாது, பூசுபவர்களுக்கே பயன்படுகிறது. முத்து கடலில் தோன்றினாலும் அது கடலுக்கு பயன்படாது, அணிபவருக்குத்தான் பயன்படுகிறது. இசை யாழில் தோன்றினாலும் அது யாழுக்கு பயன்படாது, மீட்டுபவருக்கே பயன்படும். ஆக எந்த நிலத்தில் அது தோன்றினாலும் அந்த இடத்திற்கு அது பயன்படாமல் வேறொரு இடத்திற்கே பயன்படக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த தன்மையினை ஒப்பிட்டு கூறியிருப்பது சிறப்பானதாக இருக்கிறது. அதுபோன்று மகள் அந்த தலைவி, அந்த தலைவியை பார்த்து, அந்த தலைவி தலைவனோட உடன்போக்கு சென்றான் அல்லவா, அங்க அந்த செவிலித்தாய் தலைவியை தேடி போகும்போது அந்த கண்டவர்கள் கூடக்கூடிய பதில் இவை அடங்கியிருக்கிறது. அதுபோன்று மகள் உமக்கு பிறந்தாலும் உமக்கு பயன்படாது, தலைவனுக்கே பயன்படுவாள் என்று பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை கூறி அவளை தெளிவிக்கின்றனர். ஆக தேடி சென்ற செவிலித்தாயை நீ மீண்டும் தேடி செல்ல வேண்டாம், நீ திரும்ப சென்று விடு என்னக்கூடிய தகவலாக அந்த பாடலுடைய கருத்து அமையும். கலிப்பா பாடல்கள் துள்ளலோசையுடன் அமைந்தமையால் இசைத்தமிழ் இன்பம் இந்த நூலிலே கிடைக்கிறது. குறிஞ்சி கலியிலுள்ள பாடல்கள், குறிஞ்சி கலியிலுள்ள பாடல்கள் பல சிறுகதை அமைப்பை கொண்டுள்ளது. அதனால் அதனை இயல் தமிழ் இன்பம் என்று குறிப்பிடுவார்கள். குறிஞ்சி களி என்பது இயல் தமிழ் இன்பம், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நெய்தல் களியில் பல பாடல்கள் நாடக நிலையில் அமைந்துள்ளதால் நாடகத்தமிழ் இன்பம் என்பது நெய்தல் களியிலே நமக்கு கிடைக்கிறது. முத்தமிழ் இன்பம் பெற கலித்தொகை பாடல்கள் நமக்கு பெரும்பாலும் உதவுகின்றன. ஆக இயல் தமிழ் இன்பம் என்றால் குறிஞ்சி களி, நாடகத்தமிழ் இன்பம் என்றால் நெய்தல் களி. ஆக மொத்தமாக இசை இவையும் சேர்ந்து இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழின் இன்பமும் கலித்தொகையில் கிடைக்கிறது. கற்றறிந்தார் ஏத்தும் களி, கல்வி வளார் வண்ட களி, கண்ட களி என்னும் தொடர்கள் கலித்தொகையினுடைய மாட்சிமைப்பட்ட கருத்துக்களை நன்கு விளக்குவனவாக இருக்கின்றன. ஐந்திணைக்கும் ஒழுகலாறுகளை இந்நூல் செவ்வனே எடுத்து எம்புகிறது. உரிய உரிபொருள்களை
ஒழுகலாறுகளை இந்நூல் செவ்வனே எடுத்து எம்புகிறது. இந்த பாடல் ஒரு தனிப்பாடல் தான். இதில் எவ்வாறு அந்த ஒழுகலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். போக்கெல்லாம் பாலை, புணர்தல் நறும் குறிஞ்சி, ஆக்கமளி ஊடல் அணிமருதம், நோக்கொன்றி இல்லிருத்தல் முல்லை, இறங்கிய போக்கே நெய்தல், புல்லும் கலிமுறை கோப்பு. போக்கெல்லாம் பாலை, அதாவது உடன்போக்காக செல்லக்கூடியது, பிரிதல் போன்றவையெல்லாம் பாலையில் இடம்பெறுமாம். புணர்தல் நறுங்குறிஞ்சி, ஆக்கமளி ஊடல் அணிமருதம், ஊடல் என்பது மருதத்திணைக்கு உரியதாக இருக்குமாம். நோக்கு ஒன்றி இல்லிருத்தல் முல்லை, தலைவனையே எதிர்பார்த்து காத்திருத்தல் என்பது முல்லையாக இருக்கிறது. இறங்கிய போக்கே நெய்தல், மனம் இறங்கி வரக்கூடிய அந்த செயல்கள் நெய்தல் திணைக்கு உரியதாக இருக்கின்றன. இத்தகைய தன்மையை கொண்டவையாக இந்த கலித்தொகை என்பது கோர்க்கப்பட்டுள்ளது என்பது கருத்தாக அமைகிறது. கலிப்பா, இந்த கலிப்பா வகையுள் சிறந்த ஒத்தாழிசையால் இயன்ற நூல் கலித்தொகையாகும். சங்கத்தை பற்றிய சிறப்பான செய்தியை பாலை கலிப்பாடல் ஒன்று நமக்கு தெரிவிக்கிறது. அந்த பாடல் இதுதான். நிலனாவின் திரிதருவும் நீன்மாட கூடலார், புலனாவிற் பிறந்த சொல் புதிதுண்ணும் பொழுதன்றோ, பலநாடு நெஞ்சினேம் பரிந்து நாம் விடுத்தக்கால், சுடரிழாய் நமக்கு அவர் வருதுமென்று உரைத்ததே. அதாவது நிலம் முழுக்க ஒரு நகரத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கும் என்றால் அந்த நகரம் கூடல் நகரமாகிய மதுரையைத்தான் பேசிக்கொண்டிருக்குமாம். அந்த மதுரை நகரிலே புலனாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றோ, இளவேனிற் காலத்திலே அங்கு தமிழ் சங்கம் என்பது தோன்றுவிக்கப்பட்டு அங்கு பல புலவர்கள் ஒன்று சேர்ந்து தமது இலக்கிய புலமைகளை காட்டக்கூடிய காலம் என்பது இந்த இளவேனிற் காலமாம். அந்த இளவேனிற் காலத்திலே தான் வந்துவிடுவேன் என்று என்னிடம் கூறி சென்ற நம் தலைவன், அவன் வரக்கூடிய காலம் என்பது இப்பொழுது வந்துவிட்டது, அதனால் நம் தலைவர் விரைந்து வந்துவிடுவார் என்ற ஒரு கருத்து இந்த பாடலில் கூறப்படும்போது கூடவே அந்த மதுரையினுடைய சிறப்பான தன்மையும் இங்கு சுட்டப்படுகிறது. அடுத்து உதவுதல், போற்றுதல், பண்பு, அன்பு, செறிவு, முறை, பொறை குறித்த கலித்தொகை குறிப்பிடும் கருத்து மணியானதாக இருக்கிறது. அற்றம் பார்த்து அல்குங் கடுங்கண் மறவர்தாம், கொள்ளும் பொருள் இலராயினும் வம்பலர், துள்ளுணர் காண்மார் தொடர்ந்து உயிர் வவ்வலின், புல்லும் வழங்கா புலம்கொள் ஆரிடை என்று பாலை நிலத்தினுடைய கொடுமை கூறப்படுகிறது. அற்றம் பார்த்து அல்கும் கடுங்கண் மறவர் தாம், கொள்ளும் பொருள் இலராயினும் வம்பலர், துள்ளுணர் காண்மார் தொடர்ந்து உயிர் வவ்வலின், புல்லும் வழங்கா புலம்கொள் ஆரிடை. ஆக அந்த மறவர்களுடைய செயல்பாடு என்பது இங்கு கூறப்படுகிறது. பாலை நிலத்திலே அந்த மறவர் குல மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலாகிய வழிப்பறி, அதனை எவ்வாறு செய்கிறார்கள் என்று இங்கு சொல்லப்படுகிறது. புதியவரிடம் பெறக்கூடிய பொருள் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் தங்களுடைய அம்பு பட்டு அதனால் துன்பப்படுவாரை கண்டு மனம் மகிழ்வர். எந்த ஒரு பொருளும் கிடைக்காமல் போனாலும் அந்த மறவர்கள் தங்களது அம்பினால், தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அம்பின் கொண்டு வரக்கூடிய நபர்களை காயப்படுத்தி அந்த காயத்தை அவர்கள் பார்த்து அதை கண்டு இவர்கள் மனம் மகிழ்வர். அவரை தொடர்ந்து சென்று உயிரை கொள்வர். எவ்வாறேனும் சென்று அவர்களுடைய உயிரை பறிப்பதே அவருடைய செயல்களாக இருக்கும். அதனால் அங்கு பறவைகளும் பறக்காத வருத்தம் தரும் வழியை கொண்ட தொலையாத வழி என்பது இங்கு பாடலினுடைய பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தகைய மறவர்கள் இருக்கக்கூடிய அந்த கொடுமையான நிலப்பகுதியின் வழியாக தலைவன் சென்றிருக்கிறான் என்பது இங்கு கூறப்படுகிறது. அடுத்ததாக, நும்மொடு துன்பம் துணையாக நாடின் அதுவல்லது இன்பமும் உண்டோ எமக்கு. இங்கு தலைவி கூறுகிறாளாம், நீங்கள் அத்தகைய காட்டிலே கொடுமையான வழியிலே நீங்கள் செல்லும்போது உங்களோடு துணையாக நான் வருவதை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு மகிழ்ச்சியும் எனக்கு உண்டா? கிடையாது, நான் நிச்சயம் வருவேன் என்று சொல்வதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, பல ஊரு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவை தாம் என் செய்யும், நினையுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே முதலான அரிய கருத்துகள் பொதிந்த பாடல்கள் உள்ளன. அந்த சந்தனம் என்பது அது தோன்றிய மலைப்பகுதியில் பயன்படாமல் அந்த சந்தனத்தை பூசுபவர்க்கே பயன்படும். அதுபோலத்தான் நும் மகளும் உங்களுக்கு அப்படிப்பட்டவளாகத்தான் இருப்பாள் என்று சொல்லப்படுகிறது.
இதிகாச கருத்துகள், குறட்கருத்துகள் இந்த நூலிலே அதிகமாக இடம்பெறுகின்றன. கலித்தொகையில் நீராடலை பற்றிய செய்தியும் கூறப்பட்டிருக்கிறது. நீராடலை பற்றிய செய்தியும் கலித்தொகையிலே கூறப்பட்டிருக்கிறது. நகைச்சுவைக்கு எழுமிய பாடல்களும் இங்கு இருக்கின்றன. கலித்தொகையில் பாண்டியரை தவிர மற்ற மன்னர்கள் பற்றிய செய்தி கிடையவே கிடையாது. ஆக பாண்டிய மன்னர்கள் பற்றிய செய்தி மட்டும்தான் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் ஏறு தழுவுதல் என்ற அந்த விளையாட்டை பற்றிய நூல், அந்த செய்தியானது கலித்தொகையிலே இருக்கிறது. ஏறு தழுவுதல் என்பது ஒரு வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டு என்று கூறுவார்கள் அல்லவா. பெருந்திணை பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் கலித்தொகை. காமக்கிழத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் அதுவும் கலித்தொகைதான். நின்றீத்தை, போசித்தை, பாடித்தை, இக்தொத்தை போன்ற சொற்களெல்லாம் இந்த சங்க நூலாகிய கலித்தொகையில்தான் அதிகமாக இருக்கின்றன. மேலும் ஏடா, ஏடி போன்ற விழி சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் அதுவும் இந்த கலித்தொகைதான். அந்தத்தை அணவுவார் அந்தனர், அழகிய குளிர்ந்த தன்மை கொண்டவர் அந்தனர் போன்றவையெல்லாம் அந்த வார்த்தைக்கான பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. தேவபாணி என்பது கடவுளை பரவும் பாட்டு. கூனி, குறளன், உரையாடல் மருதகளியுள் இடம்பெற்றுள்ளது. ஆடு மேய்ப்பவர் புல்லினத்தார், குறும்பர் எனப்பட்டனர். பசு மேய்ப்பவர் கோவினத்தார், நல்லினத்தார் எனப்பட்டனர். நூபுரம் என்ற அந்த வார்த்தை அது சிலம்பு, விச்சை என்பது வித்தை, சாமனின் தம்பி சாமன். சிவன் முப்புறம் எரித்த அந்த செய்தி மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை, முருகன் சூரபதுமன் போர், ராவணன் கையிலையை பெயர்த்தது, வீமன் துரியோதனின் தொடையை பிளந்தது, துச்சாதனனின் நெஞ்சை பிளந்தது, அசுவத்தாமன் சிகண்டியை கொன்றது, சூரியனின் மகன் கருணன், ஊர்வசி திலோத்தமையை கதை, யயாதி அரசன் கதை, சிவன் தன் சடையில் கங்கையை தாங்கியது போன்ற செய்திகளெல்லாம் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. பாரத கதைகளை மிகுதியும் கூறும் நூலாக கலித்தொகை இருக்கிறது. நாடகம் போன்று காட்சி அமைப்புகளை கொண்ட நூலாக கலித்தொகை இருக்கிறது. இசையோடு கூடிய உரையாடல் அமைந்த நூல் கலித்தொகை. மேலும் ஒன்றன் கூருடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை, பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடியிருக்கிறார். ஒரே ஆடையை இரண்டாக கிழித்து அதனை அணியக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட கணவன் மனைவியாக ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கையாக சொல்லப்படுகிறது. துன்பம் துணையாக நாடின் அதுவல்லது இன்பமும் உண்டோ எமக்கு, உம்மோடு இருப்பதிலே எனக்கு துன்பம் வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான் என்ற அந்த கருத்தும் இங்கு வெளிப்பட்டிருக்கிறது. சுடர்தொடியி கேளாய், அக்கல்வன் மகன் என்ற அந்த பாடலுடைய அந்த ஓரங்க நாடக அமைப்பிலே ஒரு பாடல் கண்டோம் அல்லவா, அந்த பாடலும் பாலை பாடிய பெருங்கடுகோ தான் பாடியிருக்கிறார். கொல்லேற்று கோடு அஞ்சுவானை, மறுமையும் புல்லாலே ஆயமகள், சோழன் நல்லுருத்திரன் பாடியிருக்கிறார். கொல்லக்கூடிய ஏறு, அந்த ஏற்றினுடைய கொம்பு, அந்த கொம்பினை பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு ஆடவனை இந்த பிறவி மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு ஆயமகள் எண்ண மாட்டாள் என்பதே பாடலுடைய பொருளாக இருக்கிறது. மேலும் பல உரு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை, மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும். முன்னாடியே பார்த்த அந்த கருத்துதான். சீர்கெழு வெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லதை, நீரிலே பிறப்பினும் நீருக்கு அவைதாம் என் செய்யும். சந்தனமும் அது பிறந்த இடத்திற்கு பயன்படாது, வெண்முத்தும் அதுவும் பிறந்த இடத்திற்கே பயன்படாது, அணிபவர்களுக்கும் பூசுபவர்களுக்கும் மட்டுமே பயன்படுகிறது. ஏழ்புணர் இன்னிசை முரல்பவர்க்கு அல்லதை, யாழுலே பிறப்பினும் யாழுக்கு அவைதாம் என் செய்யும். நினையுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே. யாழிலே பிறந்தாலும் அந்த இசை என்பது யாழுக்கு பயன்படாதல்லவா, அது போலத்தான் நும் மகளும் என்பது கருத்தாக இருக்கிறது. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். நல்லந்தோனார் பாடியதாக நெய்தல் களி தோழி செவிலிக்கு கூறியது. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல், அதாவது நீதி தர்மம் எனக்கூடிய தன்மையில் நாம் பார்த்தோம் என்றால் அந்த முறை எனக்கூடிய அந்த தன்மையானது எந்த ஒரு ஈவு இரக்கமும் காட்டாது, நியாயத்தை மட்டுமே பார்க்கும் என்பது பொருளாக இருக்கிறது. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல், நம்மை மதிக்காதவர்களையும் பொறுத்து கொண்டிருத்தல் என்பதே போற்றாரை பொறுத்தல் என்பது.
ஆள்பவர் களக்குற அலை பெற்ற நாடே போல். மன்னனுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தால் மட்டுமே நாடு சிறப்பான ஆட்சியாக இருக்கும் அல்லவா? அது என் மகள் ஒருத்தியும் பிறன் மகள் ஒருவனும் தம்முளே புணர்ந்த தாமரை புணர்ச்சியர் அன்னார் இருவரை காணீரோ பெருமா. அந்த வழிப்போக்கர்களை பார்த்து கேட்ட அந்த செவிலித்தாயினுடைய கேள்வியாக பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடியிருப்பார். தம் புகழ் கேட்டார் போல் தலை சாய்ந்து மரம் துஞ்ச நல்லந்துவனார். தமது புகழை நேருக்கு நேராக கேட்கும்போது தலை சாய்க்கக்கூடிய, அதாவது வெட்கத்தால் தலை சாயக்கூடிய தன்மையில் ஒரு மரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரக்கு மாளிகையிலிருந்து வீமன் தாயையும் உடன் பிறந்தாரையும் காப்பாற்றிய அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்த அந்த செய்தி, வீமன் வஞ்சினம், வீமன் துரியனின் தொடையை பிளந்த அந்த செய்தி, துச்சாதனனின் நெஞ்சை பிளந்த அந்த செய்தி, கண்ணன் பலராமன் பற்றிய செய்திகள், ராவணன் கையிலையை பெயர்த்த அந்த செய்தி, இதிகாச நிகழ்ச்சிகளை பெருவாரியாக பெற்றுள்ளதாக இந்த கலித்தொகை என்பது இருக்கிறது. திருமால், முருகன், காமன் பற்றிய புராண கதைகளும் ஆங்காங்கே குறிப்பிடப்பெறுவதால், ஏடா ஏடி போன்ற பிற்கால சொற்கள் கலந்திருப்பதாலும் கலித்தொகையை பிற்காலத்தது என்று மா ராசமாணிக்கனார் குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏடா ஏடி போன்ற சொற்களாக இருந்தாலும் சரி, திருமால், முருகன், காமன் பற்றிய புராண கதைகளாக இருந்தாலும் சரி, ஆங்காங்கே இடம்பெற்றிருப்பதால் கலித்தொகை என்பது பிற்காலத்தது என்று ராசமாணிக்கனார் கருதுவார். கிபி 300 ஒட்டி தோன்றியது என்று இந்த நூலுடைய காலம் என்பது கருதப்படுகிறது. கொல்லேறு தழுவல் பற்றிய செய்திகளும் முல்லைக்கலியில் இடம்பெற்றுள்ள கைக்கிளை வலியுறுத்தும் எனினும் கலிப்பா புலன் எனும் சார்ந்தது. பேச்சு தமிழ் பேணியமையால் நடையும் போக்கும் பாடல்களும் கலித்தொகை பிற்காலத்தே என இலக்கிய வகையே வேறாகி இருத்தல் கூடும். எனவே பிற்காலத்தது என தேவையில்லை, இது முற்காலத்ததாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று இங்கு கருத்தாக இருக்கிறது. கலித்தொகை பாடல்கள் பாண்டியனையும் பாண்டிய நாட்டையும் பற்றி மட்டுமே பேசுகிறது. ஒரு பார் காதல், பொருந்தா காமம், அடிமை ஏவலர் ஆகியோருடைய காதலை பற்றியும் பேசுகிறது. புராணக்கூறுகள் ஆகியன கொண்டு நடை நலமின்றி ஒரே துறையில் பல பாடல்கள் எனுமாறு அமைந்துள்ளமையால் சில இடங்களில் சுவை குன்றியும் காணப்படுகிறது. திரும்ப திரும்ப ஒரே கருத்தினை கூறுவது போன்று அமைந்திருக்கக்கூடிய கருத்தும் இங்கு சொல்லப்படுகிறது. மடல் ஏறுதல் போன்ற செய்தி, மடல் ஏறுதல், மார்கழி நோன்பு, தமிழ் சங்கம் பற்றிய செய்தி, இவைகள் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கின்றன. நிலநாவில் திரிதருவும் நீன்மாடக் கூடலார், புலனாவில் பிறந்த சொல் புதிதுண்ணும் பொழுதன்றோ. அந்த மதுரை நகரத்திலே அந்த சங்கம் இருந்த அந்த செய்தி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அற்றம் பார்த்து அல்கும் கடுங்கன் மறவர் தாம் கொள்ளும் பொருள் இலர் ஆயினும் வம்பவர் துள்ளுனர் காண்மார் தொடர்ந்து உயிர் வௌவலிர் புல்லும் வழங்கா புலம்கொள் ஆரிடை. ஆறலை கள்வர்கள் எவ்வளவு கொடுமையான நெஞ்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த கருத்து முன்பு நாம் பார்த்ததுதான். கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு. அங்கு இசையின் சிறப்பானது சொல்லப்படுகிறது. எந்த நேரத்திலும் ஒரு யானை என்பது, ஒரு களிறு என்பது அந்த பாகனுடைய கோலை நினைத்து பயப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு மதம் பிடித்து விட்டால் அது பாகனுடைய பேச்சையே கேட்காது, அவனுடைய கோலுக்கும் பயப்படாது. ஆனால் அந்த யானையும் கூட யாழினுடைய இசையை கேட்டு மயங்கி இருக்கும் என்னக்கூடிய இந்த தகவல் சொல்லப்பட்டிருப்பதால் இசையின் சிறப்பு கூறப்பட்டிருக்கிறது. பல ஒரு நறுஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும் நினையுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கானையிலே. மகளிருடைய நிலை பற்றி, மகளிர் எங்கு பிறந்தாலும் வேறு ஒரு வீட்டிற்கே வாழ்க்கைக்காக செல்ல இருப்பதால் அவர்களை பற்றிய செய்தியும் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆக இதுவரையில் பார்த்த இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு சில பயிற்சி வினாக்களை உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது வினாவாக, கலித்தொகை பாடல்கள் பாடியோர் எண்ணிக்கை எவ்வளவு என்ற ஒரு கேள்வி. மிக மிக எளிமையான கேள்வி, நிச்சயமாக பதில் சொல்வது எளிமையாக இருக்கும். கலித்தொகை பாடல்கள் பாடியோர் எண்ணிக்கை 5. கலித்தொகை பாடல்கள் ஒருவரால் பாடப்பட்டன என்று கூறுபவர்களுள் ஒருவர். கலித்தொகை பாடல்கள் ஒருவரால் பாடப்பட்டன என்று கூறுபவர்களுள் ஒருவர். அவர் யார்? மொத்தம் 2 பேர் இந்த
பாடலை பாடியிருக்கதா, அதாவது ஒருவரால் பாடப்பட்டது என்ற அந்த கருத்து மொத்தம் 2 பேரால் கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது எஸ். வையாபுரி பிள்ளை, 2வது சிவராச பிள்ளை. இங்கு எஸ். வையாபுரி பிள்ளை மட்டுமே கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த பதில் கலித்தொகைக்கு ஒருவரால் பாடப்பட்டன என்று கூறுபவர் ஒருவர் வையாபுரி பிள்ளை. வேறொருவர் யார்? சிவராச பிள்ளை. கலித்தொகையின் பாடல்கள் டேஸ் அமைப்பினை கொண்டதாக பல பாடல்களில் இருக்கின்றன. கலித்தொகையின் பாடல்கள் எந்த அமைப்பை கொண்டதாக இருக்கின்றன? சரியான பதில் ஓரங்க நாடக அமைப்பினை கொண்டதாக இருக்கின்றன. கலித்தொகையில் இடம்பெறுகின்ற அந்த மன்னர் யார்? எந்த மன்னரை பற்றிய கருத்துக்கள் கலித்தொகையில் கிடைக்கின்றன? சரியான பதில் பாண்டியர். ஏடா, ஏடி போன்ற பிற்கால சொற்கள் கலந்திருப்பதால் கலித்தொகை என்பது பிற்காலத்தது என்று கூறுபவர் யார்? ஏடா, ஏடி போன்ற அந்த சொற்கள் எல்லாம் கலந்திருப்பதால் இந்த கலித்தொகை என்பது பிற்காலத்தது என்று கூறக்கூடிய அந்த ஆசிரியர் யார்? நிச்சயமாக பதில் தெரிந்து வைத்திருப்பீர்கள். மா. ராசமாணிக்கனார் என்பது. ஆக இதுவரையில் நாம் கண்ட அந்த தலைப்புகளின் அடிப்படையில் ஒரு மீள்பார்வையாக இந்த கருத்தினை காண்போம். முதலில் கலித்தொகையினுடைய உருவம் கண்டோம். எந்தெந்த திணைக்கு எத்தனை பாடல்கள் இருக்கிறது, யாரெல்லாம் பாடல் ஆசிரியர்கள், யார் யார் எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறார் எனக்கூடிய அந்த கருத்தினை கண்டோம். கலித்தொகையினுடைய பகுப்பு முறையை கண்டோம். எவ்வாறெல்லாம் பகுத்து பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கண்டோம். கலித்தொகை பாடியவர் ஒருவரே என்று கூறக்கூடிய அந்த கருத்துக்களையும் நாம் கண்டோம். கலித்தொகையின் உள்ளடக்கமாக என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றன, மரபு குறிப்புகள்லாம் என்னென்ன என்ற இந்த தகவல்களை இலக்கிய வரலாறுகளின் அடிப்படையில் நாம் இந்த வகுப்பிலே கண்டிருந்தோம். ஆக இதுவரையில் பார்த்த அந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக பயன் தந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வகுப்பிலே நாம் முல்லைப்பாட்டு என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் வகுப்பினை காண இருக்கிறோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி. சென்று வருகிறோம்.